நமோ நாராயணா. சித்தர்கள் வித்தை கபாலத்தில் ஏற்றினார்கள். சித்தர்களை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்பவர்களாகட்டும், இவர்கள் எல்லாரும் பெருவாரியாக சித்தர்கள் விந்தை சகசிரம், அதாவது தலையில ஏற்றினார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே சித்தர்கள் விந்தை தலையில ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னார்களா, அல்லது அதற்குள்ள ஏதாவது ஒரு சூட்சம் இருக்கா அப்படிங்கிறத நான் பகிர்ந்து. நம்ம உடம்புல விந்து தங்குவதற்கான ஒரு இடம் என்பது கிடையாது. ஆண்கள் உடம்புல, மனித உடம்புல விந்து தங்குவதற்கு ஒரு பகுதி கிடையாது. அப்போ விந்து பை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்டீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு காம சிந்தனைகள் உடலில் அதிகரிக்கும் போது மட்டும்தான் அந்த விந்து பையில் விந்து சுரக்கும். மற்ற எந்த நேரத்திலுமே அந்த விந்து பயிர விந்து சுரக்கவே சுரக்க. எவன் ஒருவனுக்கு காம சிந்தனைகள் அவன் உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் அவனுடைய மூளையிலிருந்து ஒரு கட்டளை அவனுடைய உடம்பு முழுவதும் போக ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய விந்துக்கள் அனைத்துமே ஒரு இடத்தில் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்கக்கூடிய விந்தை மீண்டும் சுரந்த இடத்திற்கு மீண்டும் அனுப்புவது என்பது முடியவே முடியாது. ஒரு முறை சுரந்து விட்டால் அந்த விந்து பையிலிருந்து அது வெளிவந்தாக வேண்டும், அல்லது சிறுநீர் வழியாக அது வெளிவந்துவிடும். இதை தவிர்த்து அந்த விந்து மீண்டும் அந்த உடலில் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த உடம்பில் கிடையவே கிடையாது. ஆனால் சித்தர்கள் எப்படி விந்தை சகசரத்தில் ஏற்ற முடியும், தலையில ஏற்ற முடியும், தலையில விந்துவை கொண்டு நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பாடலை மீண்டும் 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 படித்து பாருங்கள். எந்த இடத்துலையுமே சித்தர்கள் விந்தை தலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. விந்தை ஓஜஸாக மாற்றி ஒரு இடத்தில் கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர விந்தை கொண்டு போய் தலையில கொண்டு நிறுத்தலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஸ்தூல உடம்புனா நம்ம அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய உடம்புல உள்ள அந்த இதயம் இருக்கு, சிறுநீரகம் இருக்கு, நுரையீரல் இருக்கு. இந்த மாதிரி விந்தை தலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பகுதி என்பது நம்ம உடம்புல ஸ்தூல உடம்புல கிடையாது. ஆனா சித்தர்கள் சொல்லக்கூடிய பார்க்கும்போது சூட்சம உடம்பு வழியாக, அதாவது சூட்சம உடம்புனா நம்ம அந்த பார்க்கக்கூடிய இந்த உடம்பு கிடையாது, உடம்புல ஓடக்கூடிய 72,000 நரம்புகள்ல சில நாடி முக்கியமான நாடி. அதுல ரொம்ப முக்கியமான நாடி எதுன்னு கேட்டீங்கன்னா சூலமுனை நாடின்னு சொல்லுவாங்க. அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிர தளத்துக்கு போகக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம். அது கண்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அது வழியாக விந்தை கொண்டு போக முடியாது, உயிர் சக்தியை கொண்டு போக முடியாது. ஆனால் எதை கொண்டு போக முடியும்? நம்மளுடைய அந்த உடம்புல சேரக்கூடிய உயிராற்றல் என்ன ஆகும்னா, ரொம்ப நாள் நம்ம விரயம் செய்யாமல் அவள் சரீரத்திலேயே நாம் வைத்து கொண்டிருந்தால் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஓஜ சக்தியாக, அதாவது கண்களுக்கு தெரியாமல் ஒரு உயர்ந்த சக்தியாக அது பரிணாமிக்கும். அந்த சக்தி எங்க போய் தங்கும்னு கேட்டீங்கன்னா மூலாதார சக்கரத்துல போய் தங்கி இருக்கும். அப்படி மூலாதார சக்கரத்துல தங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓஜ சக்தி தொடர்ந்து நம்ம இங்க பயிற்சி செய்து நம்மளுடைய கவனத்தை மூன்றாவது கண் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஓஜ சக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் மூலாதார சக்கரத்துக்கு போய் இணைந்து இருக்கும். அங்கிருந்து சகசிர தலத்திற்கு கொண்டு சேரும். இதத்தான் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொன்னாங்க,
விந்து சக்தியை சகசிரத்துல கொண்டு போய் நிறுத்த முடியும்னு சொன்னாங்க. விந்தை நிறுத்த முடியும்னு நம்மளுடைய சித்தர்கள் எந்த நூலிலையும் எதுலையும் சொல்லப்படலை. அப்படி விந்தை கொண்டு போக முடியும் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர்கள் சொல்ல வருவதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தமே தவிர, விந்தை நேரடியாக சகசிர தலத்தில் கொண்டு போகுவதற்கு ஸ்தூல சரீரத்துக்கும் பாதை கிடையாது, சூட்சம சரீரத்துக்கும் பாதை கிடையாது. நம்மளுடைய சகசிர தலம் ஓஜ சக்தி வாங்கக்கூடிய சக்தி தான் இருக்கிறது தவிர விந்தை கொண்டு போவதற்கான பாதைகள் இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நமோ நாராயணன்.